இது எங்கள் நேரம். தொடங்கலாமா? 2 குழுக்களுக்கும் படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. உங்கள் படங்களை நன்றாக உற்று நோக்க வேண்டும். உங்கள் படத்திற்குரிய சொற்றொடரை கண்டுபிடித்து இணைத்து ஒட்ட வேண்டும். அதன் பிறகு உங்கள் படங்களை ஒன்றாக இணைத்து ஒரு பட தொகுப்பு தயார் செய்ய வேண்டும். நாம் எழுத்தறிவோம் பகுதி தொடரலாமா? கையை வைங்க, சொல்லுங்க. கே, ஞே, சே, ஞே, டே, நே, தே, நே, பே, மே, ஏ, ரே, லே, வே, ரே, லே, ரே, நே. கத்தரிக்காய்க்கு கூடை பிடிக்க கற்றுக் கொடுத்தது யாரு? அந்த கடலை கொட்டையை முத்து சிப்பி போல மூடி வச்சது யாரு?
பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாய தின்ன கொடுத்தது யாரு? அந்த வாசனை இல்லா காகித பூவுக்கு வண்ணம் அடிச்சது யாரு? ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சல ஆட கொடுத்தது யாரு? அந்த தொட்டாசு நீங்கி பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யாரு? யாரு யாரு கூறு? அந்த இயற்கை அன்னையம் பாரு. யாரு யாரு கூறு? அந்த இயற்கை அன்னையம் பாரு. இப்பொழுது அந்த பாடலை நான் பாடுவேன். நீங்க என்ன செய்ய வேண்டும்? அதற்குரிய செய்கையை செய்ய வேண்டும். தொடங்கலாமா? கத்தரிக்காய்க்கு குடை பிடிக்க கற்றுக் கொடுத்தது யாரு? அந்த கடலை கொட்டையை முத்து சிப்பி போல மூடி வச்சது யாரு? பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாய தின்ன கொடுத்தது யாரு? அந்த வாசனை இல்லா காகித பூவுக்கு வண்ணம் அடிச்சது யாரு? ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சல ஆட கொடுத்தது யாரு? அந்த தொட்டாசி நீங்கி பட்டுன்னு முடிக்க கட்டளை போட்டது யாரு? யாரு யாரு கூறு? அந்த இயற்கை அன்னையம் பாரு. யாரு யாரு கூறு? அந்த இயற்கை அன்னையம் பாரு. முதல் வகுப்பு எந்த எழுத்துக்கு நேராக குறியீடு வைக்கிறார்களோ அந்த எழுத்துக்குரிய சொற்களை இரண்டாம் வகுப்பு மாணவர்கள் எழுத வேண்டும். சரியா? நீயா நானா? விளையாட்டு நேரம் தொடங்கலாமா? சே. என்ன எழுத்து வைத்தீர்கள்? சே எழுத்துக்குரிய சொல் மே. என்ன எழுத்து? மே எழுத்துக்குரிய சொல் கே. என்ன எழுத்து? கே எழுத்துக்குரிய சொல் டே. என்ன எழுத்து? டே எழுத்துக்குரிய சொல் பே. என்ன எழுத்து? பே எழுத்துக்குரிய சொல் பே. என்ன எழுத்து? வே எழுத்துக்குரிய சொல் என்ன சொல்? நே. என்ன எழுத்து? நே எழுத்துக்குரிய சொல் நே எழுத்துக்குரிய சொல் தே. என்ன எழுத்து? தே எழுத்துக்குரிய சொல் நே. என்ன எழுத்து? என்ன சொல்? இக் இக். ஏ ஏ. கே கே. இங் இங். ஏ ஏ. ஞே ஞே. இச் இச். ஏ ஏ. சே சே. இஞ்ச் இஞ்ச். ஏ ஏ. ஞே ஞே. இட் இட். ஏ ஏ. டே டே. இன் இன். ஏ ஏ. நே நே. இத் இத். ஏ ஏ.
ரே ரே இல் இல் ஏ ஏ லே லே யூ யூ ஏ ஏ வே வே இல் இல் ஏ ஏ ரே ரே இல் இல் ஏ ஏ லே லே இர் இர் ஏ ஏ ரே ரே இன் இன் ஏ ஏ நே நே. சொல்லறிவோம் பகுதியில் கண்டுபிடி கைத்தட்டு தொடங்கலாமா?
எழுத்தோடு விளையாட தயாரா? கரும்பலகையில் 2 குழுக்களுக்கும் ஏ வரிசை எழுத்துக்கள் எழுதப்பட்டுள்ளன. அதற்குரிய சொற்கள் அந்த கரும்பலகையில் எழுதப்பட்டுள்ளன. நீங்கள் நான் சொல்லும் எழுத்திற்குரிய சொல்லை விரைவாக கண்டுபிடித்து கரும்பலகையில் எழுத வேண்டும். எந்த குழு முதலில் எழுதுகிறீர்களோ அவர்கள் வெற்றியாளர். தயாரா? கீழ்நோக்கு லே. இன்று என்ன கிழமை? நாளை என்ன கிழமை? வாரத்திற்கு மொத்தம் எத்தனை நாட்கள்? 7 நாட்களையும் சொல்லலாமா? வாரத்தின் நாட்கள் 7. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இதை ஒரு விளையாட்டாக செய்யலாமா?
வினா கேட்போமா? வினா கேட்போமா பார்க்கலாமா? உங்கள் வீட்டில் யார் யார் உள்ளார்கள்? பொதுவாக மனிதர்களை குறிப்பதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய வினா சொல் யார்? மனிதர்களை குறிக்க பயன்படுத்தும் சொல். உனக்கு பிடித்த விலங்கு எது? உனக்கு பிடித்த பறவை எது? உயரே பறக்கும் பறவை எது? நடனம் ஆடும் பறவை எது? பால் கொடுக்கும் விலங்கு எது? நீ அதிகமாக வைத்து விளையாடும் பொருள் எது? பறவைகள், விலங்குகள், பொருட்கள் குறித்து நாம் எழுப்பும் வினாச்சொல். உங்கள் வீட்டில் எத்தனை நபர்கள் உள்ளனர்? உங்கள் வீட்டில் எத்தனை விலங்குகள் உள்ளன? உனது புத்தக பையில் உள்ள கரிக்கோல் எத்தனை? இதே போல் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், பொருட்களின் எண்ணிக்கையை அறிந்து கொள்ள நாம் பயன்படுத்தும் வினாச்சொல். வினாச்சொல் எண்ணிக்கையை அறிந்து கொள்ள பயன்படுத்தும் வினாச்சொல். அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்தும் வினாச்சொல் என்ன? இப்பொழுது நாம் படித்த வினாச்சொற்களை சொல்லுங்க. மனிதர்களை குறிக்கும் வினாச்சொல், பறவைகள், விலங்குகள், பொருட்கள் ஆகியவற்றை குறிக்கும் வினாச்சொல், எண்ணிக்கையை அறிந்து கொள்ள பயன்படுத்தும் வினாச்சொல், அறியாத ஒரு செய்தியை அறிந்து கொள்ள பயன்படுத்தும் வினாச்சொல் யார், என்ன, எத்தனை, எது. சொல்லுங்க. கரும்பலகையில் ஒரு படம் ஒட்டப்பட்டுள்ளது. அந்த படத்தில் நான் வினா கேட்பேன், நீங்கள் எதிர் வினா கேட்க வேண்டும். நான் கேட்கும் வினாவிற்கு பதில் சொல்லக்கூடாது, நீங்கள் எதிர் வினா கேட்க வேண்டும். நான் யார் அப்படின்னு கேட்டா நீங்களும் யார் அப்படின்ற வினாவை தான் கேட்கணும். நான் எது அப்படின்ற வினா கேட்டா நீங்களும் எது என்ற வினா தான் கேட்க வேண்டும். நான் எத்தனை என்ற வினா கேட்டால் நீங்களும் எத்தனை என்ற வினா கேட்க வேண்டும். தொடங்கலாமா? இந்த படத்தை நன்றாக பாருங்கள். எத்தனை 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 தண்ணீரில் பூக்கள் எத்தனை? எத்தனை 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 மரத்தில் பழங்கள் எத்தனை? எத்தனை 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 குளத்தில் வாத்துகள் எத்தனை? எது 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 தண்ணீரில் நீந்துவது எது? எது 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 மரத்தில் இருப்பது எது? யார் 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 பந்து வைத்திருப்பது யார்? யார் 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 சறுக்கி விளையாடுவது யார்? யார் 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 ஊஞ்சல் ஆடுவது யார்? என்ன 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 வீட்டின் வண்ணம் என்ன?